வணக்கம் மக்களே, நம்ம பிராக்டிஸ் நெட்டோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இன்பாக்ஸ்லையும் கூட கேட்டிருந்தீங்க நெட்டோட அப்டேட் பண்ணுங்க. இதோ உங்களுக்கு டே 1ல பார்த்தீங்கன்னா கம்பி எடுத்து அதை கட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக வெல்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 2 வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த டே 2ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக குழி தோண்டி அளவா லெவல் பார்த்து கம்பி தான் நட போறோம். ஃபுல்லாகவே நட்டதுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. மேலே மட்டும் தான் அப்புறம் வெல்ட் பண்ணி எல்லாமே செட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே அன்னைக்கு லீவ் போட்டாங்க. சாட்டர்டே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒரே நாள் நம்ம பசங்களை வச்சு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரே நாள் ஃபுல்லாகவே சைட்லையும் மேலையும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வெல்ட் அடிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம ஊர் பசங்க தான் காரணம். எந்த வேலை சொன்னாலும் செஞ்சாங்க. எதுக்குமே முடியாதுன்னு சொல்லலை. யார்கிட்ட போய் என்ன கேட்டாலுமே அந்த ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்களே பண்ணோம். எந்த ஒரு லேபருமே இல்லாமல் தான் இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணோம். நாங்களே எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா பக்காவாக முடிச்சாச்சு. A to Z எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 90% வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம வலை வாங்கி கிட்ட மட்டும் தான் செய்யணும். அதில் தான் பெரிய பிரச்சனை. நாங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணோம். பட் நிறைய பேர் சொன்னாங்க பழைய மீன் வலை வாங்கி கட்டுங்க, அதுதான் நல்லா இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நெட் போட்டவங்க யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது பெட்டரா இல்லை பழைய மீன் வலை வாங்கி கட்டுறது பெட்டரான்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபாலோ பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. எதிர்பார்த்த மாதிரி அமௌண்ட் பிரியாதனால கீழே வந்து காங்கிரீட் போடாமல் நார்மல் பிச்சு தான் ரெடி பண்ண போறோம். இதோட டோட்டல் காஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம DM பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.